So we'll start the session. In the session, we will discuss how to access MIS reports through dashboards in Tally Prime. So, இப்போ MIS-னா என்ன அப்படின்னு பார்க்கலாம், அடுத்து dashboard-னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து Tally Prime மூலமா நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம் அப்படின்றதையும் டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ இந்த செஷன் நமக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது houseofaccountants.com. ஹவுஸ் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ கம்யூனிட்டி கிரியேட்டட் ஃபார் தி அக்கௌண்டன்ஸ் உடைய நாலேஜ் ஷேரிங்காக தான். ஸோ இந்த கம்யூனிட்டி மூலமா உங்களுடைய நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ வெபினார்ஸ் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அண்ட் உங்களுக்கு வந்து ஜாப் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த கம்யூனிட்டியில நீங்க மெம்பரா இருந்து அதன் மூலமா இந்த பெனிஃபிட் நீங்க என்ஜாய் பண்ணலாம். எங்களோட வெப்சைட் www.houseofaccountants.com, ரைட்? ஸோ Asset Genesis House of Accountants வந்து இட்ஸ் 25 years old organization. So exclusively the training is given for the accounts and finance executives, and placement assistance also provided for the accountants community, right? So இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் how to access MIS reports through dashboard in Tally Prime. So இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபீச்சர் தான், டாலில சிம்பிளான ஒரு ரிப்போர்ட் ஆக்சஸ் மெத்தட் தான். ஆனா அதை நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்டன்ஸ் கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு வீக் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே செஷன்ஸ்ல நம்ம கொடுக்குற நாலேஜ் எல்லாமே அக்கௌண்டன்ஸ் வந்து அவங்க ப்ரோஆக்டிவா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றதுக்கும் அதன் மூலமா அவங்களுடைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அவங்க வந்து ப்ராப்பர் ரிப்போர்ட்டிங்ஸ் கொடுத்து அந்த பிசினஸ் ஓனர் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணும் பொழுதுதான் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து அந்த கெரியர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதர்வைஸ் அக்கௌண்டன்ஸ் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு வீக் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டேஸ்ல செஷன்ஸ் கண்டக்ட் பண்றோம். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஹவு டு ஆக்சஸ் MIS ரிப்போர்ட்ஸ் த்ரூ dashboard in Tally Prime. என்னோட பேர் மணிகண்டன், I'm the Chief Knowledge Officer at houseofaccountants.com, right? ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்து டாலில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இஃப் யூ ஆர் அ ஜூனியர் அக்கௌண்டன்ட் நீங்க உங்களுடைய சீனியர் அக்கௌண்டன்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு அந்த புது ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றதா இருந்தாலோ இல்ல வந்து டாக்ஸ் ரிலேட்டட் ஜிஎஸ்டி டிடிஎஸ் கான்ஃபிகரேஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றதா இருந்தா கூட நீங்க உங்களுடைய சீனியர் அக்கௌண்டன்ட் கிட்டயோ உங்க பிசினஸ் ஓனர்ஸ் கிட்டயோ இல்லைன்னா உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கிட்ட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க வந்து உங்களுடைய டேட்டாவை வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில பேக்கப் எடுக்கிற ஹேபிட் வச்சுக்கோங்க. ப்ராபப்ளி எவ்ரி டே எண்ட்ல வந்து டேட்டாவை பேக்கப் எடுத்து வைக்கிற ஹேபிட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு புது ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கனாலும் உங்களுடைய டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க. ஸோ தட் நீங்க பண்ற இம்ப்ளிமெண்டேஷனால வர மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுடைய என்டையர் டேட்டா ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க, ரைட்? லெட் அஸ் கெட் இன்டு தி செஷன். வாட் இஸ் டேஷ்போர்ட்? இப்போ டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மோஸ்டா நம்மளுடைய கார்ல நம்ம வந்து அந்த டேஷ்போர்டை வந்து ரொம்பவே ஈஸியா ஆக்சஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஒரு டிரைவருடைய ஆக்சசிபிள் ஏரியால அந்த டேஷ்போர்ட் இருக்கும். அந்த டேஷ்போர்ட்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போறோம், பெட்ரோல் அவைலபிளா இருக்கா இல்லையா, நம்ம எந்த சைடு இண்டிகேட்டர் போட்டிருக்கோம், ரைட்? அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் வந்து இந்த காரை ரன் பண்ணிருக்கோன்ற மாதிரியான அந்த காரை ஆப்ரேட் பண்றதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் விசிபிளா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு வந்து விசிபிளா இருக்கும். அவர் வந்து தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அஸ்யூம் தட் நீங்க ஒரு காரை டிரைவ் பண்றீங்க, பெட்ரோல் இருக்கா இல்லையான்றத வேற ஒரு பொசிஷன்ல வச்சிருந்துட்டு அதை நம்ம வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அதுல போய் செக் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸா போயிடும். நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா அதை செக் பண்ணவே மாட்டோம். ஸோ அதை செக் பண்றதுக்கு டைம் எடுக்குது, அது ஒரு வேலை அப்படின்னு நினைச்சு நம்ம அதை விட்டுருவோம். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிரைவருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா ஆக்சஸ் ஃப்ரெண்ட்லியா அவர் கண் எதிர்க்கவே இருக்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிராவல் பண்ற அந்த டிரைவ் பண்ற பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த டிரைவ் போர்ட்ல இருக்கும், ரைட்? இதுதான் டேஷ்போர்ட். ஓகே, நம்ம ஒரு ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கோம், ஒரு ஆக்டிவிட்டியில இருக்கோம்னா அதுக்கு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நமக்கு ஆக்சசிபிளா இருந்தாதான் நம்ம அதை வந்து ஈஸியா ரெஃபர் பண்ணாதான் நம்ம வந்து ப்ரோஆக்டிவா அதை ரெஃபர் பண்ணி நம்ம அதன் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஃபியூல் டேங்க்ல பெட்ரோல் குறைஞ்சிட்டே இருக்குன்றத வந்து இமீடியட்டா டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து அவர் உடனே பெட்ரோல் ஃபில் பண்ணல அப்படின்னா அவருக்கு அது ப்ராப்ளமா போயிடும், ரைட்? இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டேஷ்போர்ட்ஸ் நிறைய ஏரியாஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். பட் எந்தெந்த ஏரியால எந்தெந்த மாதிரியான டேஷ்போர்ட் யூஸ் பண்றோம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் ட்ரேடிங் பண்றவருடைய ஒரு டேஷ்போர்ட். அவர் வந்து எந்த ஷேர் வந்து என்ன பிரைஸ், எப்ப இன்க்ரீஸ் ஆச்சு, எப்ப குறைஞ்சது, என்ன பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றது ரெடிலி அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சிங்கிள் விண்டோல அவைலபிளா இருக்க மாதிரி இருக்கு, ரைட்? அப்போ வாட் இஸ் டேஷ்போர்ட் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் அ விஷுவல் டிஸ்பிளே ஆன் தி
ரியல் டைம் டேட்டா. அப்டேட்டட் டேட்டாவை, ரியல் டைம் டேட்டாவை ஒரு சிங்கிள் டேஷ்போர்ட்ல, சிங்கிள் ஸ்கிரீன்ல விஷுவலா உங்களுக்கு தெரிய வைக்கிறது தான் இந்த டேஷ்போர்டுடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒவ்வொரு பிசினஸ் டிவிஷன்ஸ்க்கும் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த டேஷ்போர்ட் வந்து வேரி ஆகலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களுடைய ரா மெட்டீரியல் பத்தின இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் நம்ம ஷெட்யூல் பண்ணிருக்கோம், இன்னைக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளவு குவான்டிட்டி ஷெட்யூல் பண்ணிருக்கோம், எவ்வளவு லேபர்ஸ் வந்திருக்காங்க, அண்ட் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு சிங்கிள் ஸ்கிரீன்ல வருது அப்படின்னா அது வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொண்ட டேஷ்போர்ட். ஈவன் வந்து ஒரு பேரோல் டிபார்ட்மெண்ட்டு கூட ஒரு டேஷ்போர்ட் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு பண்ற ஆக்டிவிட்டி இல்ல இன்னைக்கு நம்மளுடைய பிசினஸ்க்கு வந்து எவ்வளவு டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட் ஆகுது, ஆவரேஜ் சேலரி ஆஃப் த எம்ப்ளாயி எவ்வளோ, ஓவர் டைம் நம்ம எவ்வளவு பே பண்றோம், இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து பிரசன்ட், சப்போஸ் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு மல்டிபிள் பிளேசஸ்ல அவங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா எந்தெந்த கண்ட்ரில இருக்கிற எந்தெந்த பிரான்ச்சஸ்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் வந்து பிரசன்ட், எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்சன்டிசம் இருக்குன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு பேரோல் இன்சார்ஜ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேஷ்போர்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஷ்போர்ட் அப்படின்றது ஒரு பெரிய ரோலை வந்து பிளே பண்ணுது. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் வந்து டாலில பாத்தீங்கன்னா ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல ஓல்டு வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் கான்செப்டே இல்ல. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு டிராபேக் அப்படின்னு கூட சொல்லலாம். பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்து அவங்க பாக்குற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளா இருந்தாதான் சில விஷயங்கள் அவங்களை அட்ராக்ட் பண்ணும், உடனே அதை பத்தி திங்க் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. குறிப்பா அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருக்கணும் அப்படின்றதுதான் டேஷ்போர்டுடைய இம்பார்ட்டன்ஸ். யோசிச்சு பாருங்க, டாலில எல்லா ரிப்போர்ட்ஸுமே அவைலபிளா இருக்கு. எம்ஐஎஸ் சொல்லுவோம். எம்ஐஎஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இது எல்லாமே டாலில ரிப்போர்ட்டா அவைலபிளா இருக்கு. பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம், பிஎன்எல் பார்க்கலாம், டோட்டல் சேல்ஸ் பார்க்கலாம், டோட்டல் பர்ச்சேஸ் பார்க்கலாம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்கலாம், கேஷ் பேலன்ஸ் பார்க்கலாம், பேங்க் பேலன்ஸ் பார்க்கலாம், எல்லாமே ரிப்போர்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஆனா ஒரு பிசினஸ் ஓனர் மேபி நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வராரு, இல்ல அவர் காமர்ஸே படிச்சிருந்தா கூட ஒரு குயிக் டிசிஷன் மேக்கிங்க்கு அவர் முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இல்லாம அதை தேடி தேடி போய் அவர் எடுக்கிற பட்சத்துலதான் அவருக்கு வந்து அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸா போயிடும். ஓகே, நிறைய நேரங்கள்ல வந்து அது அந்த ரிப்போர்ட் பார்க்காதனாலேயே நிறைய டிசிஷன்ஸ் அவரால் கரெக்டா எடுக்க முடியாத மாதிரி போயிடும். ரைட்? ஸோ இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா டேஷ்போர்டை பார்க்கும் பொழுது எல்லா அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் இன்ஃபர்மேஷனும் சிங்கிள் ஸ்கிரீன்ல வருது அப்படின்னா that will be very much useful for the business owners to take the decisions at right time. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இப்போ டீடைல்டா பார்க்க போறோம். டாலில இருக்கிற டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் a single window. ஒரே ஸ்கிரீன்ல உங்களுக்கு மல்டிபிள் பிசினஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு எம்ஐஎஸ் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து டேட்டாவை நம்பர்ஸா பார்த்தா ஈஸியா புரியும், சிலருக்கு பாத்தீங்கன்னா கிராஃப்லயோ இல்ல பெர்சன்டேஜ்லயோ பார்த்தா ஈஸியா புரியும். அந்த காம்பினேஷன்ல தான் இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்பர்ஸ்லயும் பார்த்துக்கலாம், கிராஃப்ஸ்ல வேணும்னா கூட இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டாலில என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸை மட்டும் அவங்க ஹைலைட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டா டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா டேஷ்போர்டை நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை கிடையாது, அதை நீங்க அங்கிருந்து ரிமூவ் பண்ணிட்டு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை வந்து அந்த டேஷ்போர்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரிப்போர்ட்டுமே வந்து ஒரு டைல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டைலை நீங்க கிளிக் பண்ணி அதை நீங்க எடிட் பண்றது, மாடிஃபை பண்றது, அதெல்லாம் நீங்க பண்ணிக்க முடியும். அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்க முடியும். அந்த டைலை வந்து ரீஅலைன்மெண்ட் கூட பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்க ரிப்போர்ட்டை லாஸ்ட்ல பார்க்கலாம், நான் இதை டெய்லி நான் பார்க்க போறது இல்ல, நான் பார்க்குற முக்கியமான ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் தான், அதை ஃபர்ஸ்ட்ல கொண்டு வரலான்ற மாதிரி ரீஅலைன்மெண்ட்டும் பண்ணலாம். அந்த டைல்ல இருக்கிற சில இன்ஃபர்மேஷன் ரிமூவ் பண்ணிட்டு சில இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலாம். நம்பர்ஸ்ல இருந்ததுன்னா கிராஃப்ஸ்க்கு மாத்திக்கலாம், இல்ல நம்பர்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் பார்க்கணும்னா கூட பார்க்க முடியும். ரைட்? ஸோ இப்போ இந்த டாலியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சிங்கிள் விண்டோல மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு தேவையானது அவைலபிளா இருக்கிறதுன்றது தான் இன்ஃபர்மேஷன். ரைட்? சரி, டாலில வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பிசினஸ் ஓனர் வந்து 300 டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஆனா அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய பெனிஃபிட்க்கு குயிக் டிசிஷன் மேக்கிங்க்கு எந்தெந்த ரிப்போர்ட்ஸ் வேணுமோ அதை நம்ம வந்து இந்த டேஷ்போர்ட்ல டைல்ஸா வச்சுக்கும் பொழுது நமக்கு ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட்? இன்னைக்கு நான் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக நான் டாலில ஒரு கம்பெனி டேட்டாவை இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு என்னுடைய டாலி ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யூஸ்வலா நீங்க டாலியில ஒர்க் பண்றீங்கன்னா லெஃப்ட் டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர், கோல்டு அப்படின்னு நீங்க என்ன எடிஷன் யூஸ் பண்றீங்களோ அந்த எடிஷன் இருக்கும். அங்க நீங்க கிளிக் பண்ணும் பொழுது உங்களுடைய சிஸ்டம்ல இருக்க டாலி சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இருக்கு இல்லையா,
அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இல்ல இருக்கா அப்படின்றது தெரிய வரும். இப்ப பாருங்க, அது 28 பிப்ரவரி 2026 வரைக்கும் நான் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க ரெனியூவல் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரைட் டாப்ல ஹெல்ப் மெனுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா இப்ப என்ன ரிலீஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது உங்க டிஸ்பிளேல வரும். இப்ப நான் வந்து ரிலீஸ் 6.0 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ரிலீஸ் 6.1 வந்து இப்ப மார்க்கெட்ல இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்க லேட்டஸ்ட் ரிலீஸை யூஸ் பண்ணி டாலியில வந்து எஃபெக்டிவா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்போ டாலியில டேஷ்போர்ட் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கேட்வே ஆஃப் டாலி அதுல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் செக்மெண்ட்ல டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் நீங்க டேஷ்போர்டை டைரக்டா வியூ பண்ண போறது. நான் ஸ்ரீ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த கம்பெனியுடைய 2024-25 டேட்டா அதனுடைய டேஷ்போர்ட் நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ இந்த டேஷ்போர்ட் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ரிப்போர்ட்டுமே நமக்கு வந்து ஒவ்வொரு டைலா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு கர்சர் இருக்கிறது ஆரஞ்சு லைன்ல அண்டர்லைன் ஆயிருக்கும். ஸோ அது வந்து சேல்ஸ் ட்ரெண்ட். பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ நீங்க வந்து கர்சர் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ட்ரெண்ட், அடுத்து கேஷ் ஃப்ளோ ட்ரெண்ட், ஸோ கேஷ் இன்ஃப்ளோ அவுட் ஃப்ளோ, ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸ் ட்ரெண்ட், அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், ட்ரேடிங் டீடைல்ஸ், டாப் குரூப் லெட்ஜர்ஸ், okay, top groups and ledgers, cash and bank details, inventory details, stock group trend, accounting ratios. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ரிப்போர்ட்ஸுமே இந்த டைல்ல வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்கிரீன் நீங்க பார்க்கும்போதே தெரியும். இந்த ஸ்கிரீன் பாருங்க, இதுதான் உங்களுடைய ரிப்போர்ட். ஒவ்வொரு டேஷ்போர்டு பத்தியும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ட்ரெண்ட் எடுத்துக்கோங்க. சேல்ஸ் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா மந்த் வைஸ் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குன்றத இந்த ரிப்போர்ட்ல நீங்க பார்க்க போறீங்க. பர்டிகுலர்ஸ்ல மந்த் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல நெட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. நெட் டிரான்சாக்ஷன் தான் ஒன்றும் கிடையாது, சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான் நெட் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. மந்த் வைஸ் உங்களுக்கு இந்த சேல்ஸ் டீடைல்ஸ் இருக்கு. அதுக்கு கீழவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஸோ இதை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிலருக்கு வந்து நம்பர்ஸ்ல பார்த்தா புரியும், சிலருக்கு வந்து கிராஃப்ல பார்க்கும்பொழுது ஈஸியா புரியும். எந்த மந்த் அப்வர்ட் ட்ரெண்ட்ல இருந்தது, எந்த மந்த் டவுன்வர்ட்ல இருக்கு. அப்ப நீங்க பார்க்கும்போதே இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு ஜூலை மந்த் வந்து டாப் சேல்ஸ் நடந்திருக்கு, அண்ட் ஜூன் மந்த் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப லோவான சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத இந்த ரிப்போர்ட் பார்க்கும்பொழுது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பர்டிகுலரா இப்போ வந்து ஏப்ரல் பார்த்துட்டு இருக்கேன், இல்ல வந்து ஜூன் பார்த்துட்டு இருக்கேன், ஜூலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த மந்த் 19,32,000 நடந்திருக்குன்னா அதை நான் கிளிக் பண்ணும்பொழுது டைரக்டா அந்த டிரான்சாக்ஷன்ஸையுமே நான் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பாருங்க, நான் ஜூலை மந்த்துக்கான டிரான்சாக்ஷன்ஸை ஆக்சஸ் பண்றேன். ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்தா வெளியில வந்துடலாம். இதை ட்ரில் டவுன் பண்ணி உள்ள போய் பாக்குறோம் இல்லையா, அதுதான் இங்க ஹைலைட். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இமேஜ் ஃபார்மேட்ல இல்லாம நீங்க ட்ரில் டவுன் பண்ணி உள்ள போய் பார்க்கலான்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனா இருக்கு. ஓகே, சோ அப்ப பாருங்க, உங்களுக்கு வந்து சேல்ஸ் ட்ரெண்ட்ல கர்சர் இருக்கும் பொழுது இதுல ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ண முடியுமா? அப்கோர்ஸ் டாலி யூஸ் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ரிப்போர்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இல்ல ஒரு வவுச்சர் ஃபார்மேட்ல இருக்கும், இல்ல ஒரு மாஸ்டர் கிரியேஷன்லயோ அல்ட்ரேஷன்லயோ இருக்கும்னா அந்த ஸ்கிரீன் லெவல் செட்டிங்ஸ் ஏதாவது மாத்தணும் பொழுது நமக்கு F12 கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும், அதுல போய் நம்ம மாத்திக்குவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு F12 கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதுல இருந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க, அதுல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஷோ வெர்டிகல் டேஷ்போர்டு இருக்கு. இதுக்கு நான் எஸ் கொடுத்தேன்னா என்னோட டேஷ்போர்ட் ஃபார்மேட் வந்து வெர்டிகல்ல வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா எல்லா டைல்ஸும் ஒரே ஸ்கிரீன்ல இருக்காது, வெர்டிகல் ஃபார்மேட்ல என்னுடைய டேஷ்போர்ட் இருக்கும். ஓகே, நீங்க வந்து டவுன் அப் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். ஆனா இது கொஞ்சம் விசிபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும், அதனால ஆல்வேஸ் வந்து நான் வெர்டிகல் டேஷ்போர்டுக்கு நோ கொடுத்துருவேன். ஸோ தட் ஹாரிசான்டல் ஆல் டைல்ஸ் இன் சிங்கிள் ஸ்கிரீன்ல வந்து நான் பார்த்து எனக்கு தேவையான ரிப்போர்ட்ஸை நான் ஆக்சஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் வந்து சேல்ஸ் ட்ரெண்ட்ல கர்சர் இருக்கும் பொழுது ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் டைல், அந்த டைலோட பேர் என்ன, சேல்ஸ் ட்ரெண்ட். இந்த சேல்ஸ் ட்ரெண்ட் டைல் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசா பாக்குறதுனா பாத்துக்கலாம். ஏன்னா இப்ப நான் வந்து அந்த ரிப்போர்ட்டை தான் பார்த்து சில டிசிஷன்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னும் பொழுது எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும் இல்லையா. நான் பார்க்கணும், அதை பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக்கி பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டேன்னா நான் அதை பெருசாக்கி பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து எக்ஸ்பாண்ட் டைல்ஸ். அகைன் எஸ்கேப் கொடுத்தா உங்களுக்கு மெயின் டேஷ்போர்டுக்கு வந்துடும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆட் டைல் இருக்கும். இந்த ஆட் டைல் கொடுத்தனா ஒரு நிமிஷம், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சேல்ஸ் ட்ரெண்டை மட்டும் முடிச்சிடலாம். இந்த சேல்ஸ் ட்ரெண்ட்ல போயிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல கான்ஃபிகர் டைல் இருக்கும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் F12 கான்ஃபிகரேஷன், கான்ஃபிகர் டைல் இருக்கு பாருங்க. அதுக்கு வந்து Alt C வந்து ஷார்ட்கட் கீ. நான் கான்ஃபிகர் டைல் கொடுத்தனா இந்த பர்டிகுலர் அந்த
டைல மட்டும் நான் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ட்ரெண்ட் இருக்கு, I'll say like சேல்ஸ் MIS அப்படின்னு நான் வச்சிடுறேன். அதுக்கு பேரை கூட நம்ம மாத்திக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நம்ம ஆர்கனைசேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் நாமன்கிளேச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் வந்து உங்களுக்கு பீரியாடிசிட்டி மந்த்லி வேணுமா குவார்டர்லி வேணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மந்த்லி வேண்டாம் எனக்கு குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும்னாங்கன்னா ஜஸ்ட் பாருங்க, இப்போ உங்களுக்கு ஏப்ரல் டு மார்ச் காட்டுச்சு இல்லையா, இனிமேல் நமக்கு குவார்டர்லி தான் காட்டும். பிகாஸ் எவ்ரி கம்பெனி வந்து அவங்களுடைய ஓன் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அவங்க அந்த ரிப்போர்ட் ஆக்சஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்கிறது, கம்பேரிசன் வந்து மேபி அவங்க குவார்டர்லி சேல்ஸ்ல கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நமக்கு அந்த குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். சார் மந்த்லி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதை அகைன் எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம அதை குவார்டர்லியா கன்வெர்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ண வேண்டாம்ன்றதுக்காக தான் டாலியில டிஃபால்ட்டாவே நமக்கு என்னென்ன ஃபார்மட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த டைல்ல அகைன் நான் வந்து கான்ஃபிகர் டைலுக்கே போறேன், குவார்டர்லின்னு மாத்தினேன், தேவைப்பட்ட மந்த்லினே மாத்திக்கலாம். அண்ட் உங்களுக்கு இப்ப இந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா டேட்டா அண்ட் கிராஃப் ரெண்டுமே இருக்கு. எனக்கு டேட்டா கிராஃப் வேண்டாம், எனக்கு கிராஃப் வேண்டாம், எனக்கு டேட்டா மட்டும் போதும் அப்படின்னா நான் டேட்டா மட்டும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க எனக்கு மந்த் வைஸ் டேட்டா இருக்கு, ஆனா எனக்கு கிராஃப் இல்லை. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த கான்ஃபிகர் டைல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நான் வந்து மாத்திக்கலாம். நான் அகைன் டேட்டா அண்ட் கிராஃப்க்கு மாத்துறேன். அந்த கிராஃபும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார் டயக்ராம் வேணுமா இல்ல லைன் டயக்ராம் வேணுமான்றதையும் நீங்க டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார் டயக்ராம். ஓகே, இந்த பார் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த எந்த மந்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எந்த மந்த் டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியா இருக்கும். இதே நீங்க லைன் டயக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி நல்லா இருக்கும். அப்ப பாருங்க நான் வந்து பார் வேண்டாம் லைன் டயக்ராம் வேணும்னு சொல்லி லைன் டயக்ராம் மாத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏப்ரல்ல இருந்து மேக்கு டவுன் ஆயிருக்கு, மேல இருந்து அகைன் ஜூனுக்கு டவுன் ஆயிருக்கு, ஜூன்ல இருந்து ஜூலைக்கு அப்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த சார்ட் வந்து காட்டும். அப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லயே வந்து பார் டயக்ராம்க்கோ லைன் டயக்ராம்க்கோ டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருப்போம். இருந்தாலும் சொல்றேன், இந்த சேல்ஸ் MIS பத்தி ஃபர்தரா நம்ம கான்ஃபிகர் பண்ணணும்னா கூட தேவையானது எல்லாத்தையுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அதே மாதிரி பொசிஷனிங் ஆஃப் த டைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கு டாலி டிஃபால்ட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட்ல வேண்டாம், எனக்கு வந்து ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸ்க்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பாருங்க ரைட் ஹேண்ட் சைட்ல ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸ் இருக்கு. ஓகே, ஆனா எனக்கு இந்த ரிப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட், மொத்தம் 11 ரிப்போர்ட் இருக்கீங்க. அது எப்படி எனக்கு தெரியும், நான் கவுண்ட் பண்ணனான்னு கேட்டா கவுண்ட்லாம் பண்ணல. ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த கான்ஃபிகர் டைல்ல போனா 1 out of 11 கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய சேல்ஸ் ரிப்போர்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டா கொடுத்துருக்கு. நான் என்ன பண்றேன் 11 out of 11 கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணுது டாலி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய லாஸ்ட் ரிப்போர்ட்டா எனக்கு அந்த பாருங்க ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் முன்னாடி சேல்ஸ் இருக்குது இல்லையா, சோ இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் 7th 8th 9th 10th 11th சொல்லி எனக்கு 11th ரிப்போர்ட்டா அந்த சேல்ஸ் MIS மாத்திருக்கு. ஆர் எனக்கு வந்து இப்போ ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸ் ரிப்போர்ட் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. எனக்கு இந்த ரிப்போர்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும்னா அந்த ரிப்போர்ட் டைல கிளிக் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க கான்ஃபிகருக்குள்ள போயிட்டு அந்த இடத்துல நான் அதை வந்து 1 of 11 கொடுத்துட்டேன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ரிசீவபிள்ஸ் அண்ட் பேயபிள்ஸ் ரிப்போர்ட்டா இருக்கும். சரி, இதனால என்ன சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் தெர் ஆர் பீப்புள், அவங்க ஒரு ரிப்போர்ட் ஆக்சஸ் பண்ணும் பொழுது அவங்க கன்வீனியன்ட்டுக்கு அவங்க எதிர்பார்க்கிற மெத்தட்ல, அவங்க எதிர்பார்க்கிற பொசிஷன்ல, அவங்க எதிர்பார்க்கிற ஆர்டர்ஸ்ல இருந்தா அவங்களுக்கு குயிக் டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அக்கௌண்டன்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா பிசினஸ் ஓனர்ஸ்க்கு எந்த ரிப்போர்ட் என்ன ஃபார்மேட்ல கொடுத்தா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குமோ அந்த ஃபார்மேட்ல கொடுக்கறது தான். ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒவ்வொரு டைலையும் கிளிக் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைல் வந்து பர்ச்சேஸ் ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பர்ச்சேஸ் ட்ரெண்ட் எனக்கு தேவை கிடையாது. இது வந்து ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன், இவங்களுக்கு பர்ச்சேஸ்ன்ற ஒரு வார்த்தையே வராது, பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸே இருக்காது. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் படி. ஸோ அப்போ அந்த கர்சரை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் டைல் கொடுத்தேன்னா எனக்கு அந்த டைல் ரிமூவ் ஆயிடும். அப்போ எக்ஸிஸ்டிங் டைல்ஸுக்கு அந்த ஸ்பேஸ் அகாமடேட் ஆயிடும். சார் அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அகைன் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம ஸ்கிரீன்ல இருக்கக்கூடாது. ஒரு ரிப்போர்ட் பார்க்கும் பொழுது எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸோட சேர்த்து அடிஷனலா அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அந்த என்டையர் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்னா என்னுடைய ஸ்கிரீனை நான் கம்ஃபர்டபுளா மாத்திக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த இடத்துல டைல்ஸ் பேசிஸ்ல எனக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை மட்டும் பார்க்கணும்னா கிளிக் பண்ணி உள்ள போய் ட்ரில் டவுன் பண்ணி அந்த ரெலவென்ட் டிரான்சாக்ஷன்கே போயிடலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், டாலியில நம்ம ஒரு ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்கோம்னா அதை என்டர் கொடுக்குறோம், பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதை என்டர் கொடுத்து ட்ரில் டவுன் பண்ணி லாஸ்டா அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம என்ட்ரி போடுறோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் போய் அந்த அக்கௌண்டிங் வவுச்சருடைய ஆல்ட்ரேஷன் ஸ்கிரீன் மூலமா ஆல்டர் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதே மாதிரி இப்ப நான் ஒரு டைல ரிமூவ் பண்ணிட்டேன், எனக்கு வேற ஒரு ரிப்போர்ட் எனக்கு இந்த டைல்ல வேணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஆட் டைல் இருக்கும். எப்படி நான் ரிமூவ் டைல் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஆட் டைல யூஸ் பண்ணி இப்போ எனக்கு வேற என்ன விஷயங்கள் இந்த டைல்ல எனக்கு ஆட் பண்ணணுமோ அதை நான் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க பேலன்ஸ் அஸ் பர் பேங்க். ஓகே, என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. இங்க என்னென்னலாம் இருக்கோ ஜிஎஸ்டி பெண்டிங் ஆக்ஷன்ஸ், ஜிஎஸ்டி லயபிலிட்டி, ஐடிசி, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை வந்து நான் வந்து இந்த இடத்துல ரிப்போர்ட்டுக்கு ஆக்சசபிளா கொண்டு வந்துடலாம். இப்ப பாருங்க நான் ஜிஎஸ்டி லயபிலிட்டி ஐடிசி அப்படின்ற விஷயத்த வந்து எனக்கு ஒரு டைல்ல ஆட் பண்றேன். அப்கோர்ஸ் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அதுவும் தெரியணும் இல்லையா, எனக்கு எவ்வளவு சேல் நடந்திருக்கு எவ்வளவு பர்ச்சேஸ் நடந்திருக்குன்னு தெரியணுன்ற மாதிரி எனக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி லயபிலிட்டி இருக்குன்றதும் தெரியணும் அப்படின்னா அதையுமே நான் ஒரு டைல்ல ஆட் பண்ணி இங்க பாத்துக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி லயபிலிட்டி அப்கோர்ஸ் இங்க இல்ல, இருந்ததுன்னா அதை இந்த ரிப்போர்ட் ஃபார்மேட்ல நான் பாத்துக்கலாம். இந்த மாதிரி நான் ஆட் டைல் கொடுத்து எனக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எனக்கு டைல்ஸ்ல வேணுமோ அதை கூட நான் எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா டாப் குரூப்ஸ் அண்ட் லெட்ஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது எந்த குரூப் அண்ட் லெட்ஜஸ் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்றோமோ அதை இங்க கொடுத்துருக்காங்க. டாப் இன்வென்ட்ரி செலக்ட் பண்ணலாம், எந்த ஸ்டாக் வந்து நம்ம நிறைய வந்து யூஸ் பண்றோம், எவ்வளவு வந்து அவுட்வர்ட்ஸ்ல இருக்கு, எவ்வளவு வந்து இன்வெர்ட்ஸ்ல இருக்கு, கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் என்ன, சிங்கிள் ரிப்போர்ட்ல நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைச்சிடும். டோட்டல் அசட்ஸ் எவ்வளோ, டோட்டல் லைபிலிட்டிஸ் எவ்வளோ, ரேஷியோ வைஸ் நம்ம பார்க்கணும்னா கூட அந்த ரேஷியோஸை கூட நம்ம பார்த்துக்கலாம். ரைட், இதுல என்னன்னா இப்போ வந்து நான் புதுசா ஒரு விஷயம் பண்ணிருக்கேன், அதை நம்ம பார்க்கணும். என்னன்னா என் கையில இருந்த பர்ச்சேஸ் ட்ரெண்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ஜிஎஸ்டி லயபிலிட்டி அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டை வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் இந்த டைல்ஸ்ல. இப்போ நான் வந்து எஸ்கேப் கொடுத்து வெளியில வந்தேன்னா டாலி என்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கும். அது என்னன்னா நீங்க ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்க இந்த ரிப்போர்ட் ஃபார்மெட்ல, நீங்க அதை சேவ் பண்ணாம வெளியில வந்துட்டீங்கன்னா இந்த சேவ் பண்ணாத இந்த டைல்ஸ் வந்து குவிட் ஆயிடும், பரவாயில்லையான்னு கேட்கும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேஷ்போர்ட் ரிப்போர்ட்ல ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல சேவ் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் வியூ கொடுத்து அந்த சேவ்க்கு என்ன ஆப்ஷன் நீங்க கொடுக்கணுமோ பேர் கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம். டேஷ்போர்ட், மை சிஇஓ டேஷ்போர்ட். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ரிப்போர்ட்டை ஒரு ஃபார்மேட்ல பார்க்கணும்னு நினைக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து நமக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ், சேவ் வியூ அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது நான் நிறைய செஷன்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஒரு ஃபார்மேட்ல பார்ப்போம், எம்டி வேற ஃபார்மேட்ல அதை அப்ரோச் பண்ணுவாரு, வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மேபி பேரோல் டிபார்ட்மெண்ட்டே கூட நம்மளுடைய டாலி டேஷ்போர்ட் பார்த்தா அவங்களுக்கு வேற வேற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா வேற வேற ஸ்கிரீன்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு அதை வந்து சேவ் வியூ கண்ட்ரோல் எல் ரைட் ஹேண்ட் சைட்ல டேப்ல இருக்கு, கண்ட்ரோல் எல் கொடுத்து நமக்கு என்ன வியூ வேணுமோ அந்த வியூ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகும்னா நான் வந்து அடுத்த வாட்டி டேஷ்போர்ட் பார்க்கும் பொழுது இங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க வியூக்கு பேர் வந்து லெஃப்ட் டாப்ல பாருங்க, டேஷ்போர்ட் மை சிஇஓ. என்னோட சிஇஓ வந்து இந்த ரிப்போர்ட் தான் பார்ப்பாரு, இந்த ஃபார்மேட் தான் பார்ப்பாரு அப்படின்னு நான் அதுக்கு பேர் வச்சிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைட்ல சேஞ்ச் வியூல போனோம்னா என்னென்ன ஃபார்மேட்ஸ் நான் ஏற்கனவே சேவ் பண்ணிருக்கன்றதை நீங்க பார்க்கலாம். நான் வந்து என்னுடைய இன்வென்ட்ரி டிபார்ட்மெண்ட்காக மை டேஷ்போர்ட் வித் இன்வென்ட்ரி அப்படின்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கேன். இப்ப பாருங்க இதனோட டைட்டில்ல பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் மை டேஷ்போர்ட் வித் இன்வென்ட்ரி அப்படின்னு இருக்கு. அப்ப என்னோட இன்வென்ட்ரி டிபார்ட்மெண்ட்காக இந்த ஃபார்மேட்டை வந்து நான் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிப்போர்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்வென்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் தெரியுது. ஆனா என்னுடைய சிஇஓ ஆல்வேஸ் வந்து இஸ் வரிட் அபவுட் தி ஜிஎஸ்டி லைபிலிட்டி. ஸோ அப்போ வந்து ஜிஎஸ்டி லைபிலிட்டியும் அவருடைய ரிப்போர்ட்ஸ்ல வரணும். ஸோ அதை நான் வந்து அவருக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்க கம்பெனில வந்து நீங்க கண்ட்ரோல் ஆக்சஸ் வச்சிருக்கலாம். சிலருக்கு வந்து சில வியூஸ் தான் அவங்களுக்கு இருக்கணும், சில ரிப்போர்ட்ஸ் அவங்க பார்க்க கூடாது, சில ஃபார்மேட்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க அதை ரிமூவ் பண்ணலாம், ஹைட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணிட்டு எந்த ஃபார்மேட் உங்களுக்கு தேவையோ அந்த ஃபார்மேட்ல இந்த டேஷ்போர்டை வந்து உங்களுக்கு ஆக்சசபிளா நீங்க வச்சுக்கலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்க டாலியில இருக்கிற டேஷ்போர்டை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க பிசினஸ் ஓனர்ஸ் எந்த ரிப்போர்ட் கேட்டாலும் அந்த டேஷ்போர்ட் ஈவன் நீங்க என்ன பண்ணலாம், இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணி இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டெய்லி பேசிஸ்ல உங்க பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நீங்க வாட்ஸ்அப்போ ஏதோ ஒரு மெத்தட்ல கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் த டிசிஷன் மேக்கிங் பர்பஸ். ரைட், ஸோ இந்த செஷனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸ் வந்து அவங்க டாலியில இருக்கிற டேஷ்போர்டை யூஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸை வந்து ரொம்ப ஈஸி ஃபார்மேட்ல ஜென்ரேட் பண்றதுக்கும், இன்ஃபேக்ட் வந்து ஒரு பிசினஸ் ஓனர் அப்படின்னா அவங்க வந்து டாலியில இருக்கிற ரிப்போர்ட்ஸ் வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணி பார்த்து அதன் மூலமா அவங்க குயிக் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், ஸோ எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டேஸ் நாங்கள் கனெக்ட் பண்ற இந்த செஷன்ஸோடைய ரெக்கார்டட் வீடியோ வித்தின் 1 வீக் வந்து உங்களுக்கு லிங்கா இந்த குரூப்லயே கொடுத்துருவாங்க. நீங்க அதை யூடியூப் ஃபார்மேட்லயும் போயிட்டு ஆக்சஸ் பண்ணலாம்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வேற யாராவது பிசினஸ் ஓனர்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரிஞ்சதுன்னா கூட இந்த செஷன் அவங்க மிஸ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த லிங்க் மட்டும் நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களை நீங்க பார்க்க சொல்லுங்க. ரைட்? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த பார்ட்டிசிபேஷன். ஜெனசிஸ் ஹவுஸ் ஆஃப் அக்கௌண்டன்ஸ்ல அக்கௌண்டன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஜாப் சர்ச் ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அது வந்து நீங்க www.tallyhr.com மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இஃப் யூஆர் அன் அக்கௌண்டன்ட் இந்த டொமைன்ல போயிட்டு உங்களுடைய ரெஸ்யூம்ஸை நீங்க அப்லோட் பண்ணுங்க. எங்களுடைய HR எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய ரெஸ்யூம்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கிரீனிங் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, எந்த டொமைன்ல நீங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ரெசிடென்ஸ் எங்க இருக்கு, என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இந்த மாதிரியான டோட்டல் இன்ஃபர்மேஷனையும் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி ஓப்பனிங்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க வந்து அந்த இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி அந்த ஜாபை வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இந்த செஷன் பார்த்துட்டு இருக்கவங்கள யாராவது பிசினஸ் ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல அக்கௌண்டன்ட் வேணும் அப்படின்னும் பொழுது இந்த டொமைன்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எங்களுடைய HR கோஆர்டினேட்டர்ஸ், எம்ப்ளாயர் கோஆர்டினேட்டர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான அக்கௌண்டன்ட் வேணுமோ அவங்கள எங்க கம்யூனிட்டில இருந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹவுஸ் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி அக்கௌண்டன்ஸ்க்கு நாலேஜ் என்ஹான்ஸ் பண்றதுக்கும் ஜாப் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக மட்டுமே இந்த கம்யூனிட்டி வந்து நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ரைட்? ஸோ டாலில நீங்க வந்து லேட்டஸ்ட் ரிலீஸ் தான் யூஸ் பண்றீங்களான்றதை என்ஷூர் பண்ணுங்க. ரைட் டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் மெனு இருக்கும். ஹெல்ப் மெனு பக்கத்துல ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருந்தாலோ இல்ல அதனுடைய டாப்ல ஒரு அலாம் பட்டன் இருந்தாலோ ஜஸ்ட் என்ஷூர் தட் உங்களுக்கு ஏதோ ஒரு டாலில இருந்து மெசேஜ் வந்திருக்குன்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மெசேஜ்குள்ள போய் பாத்தீங்கன்னா அப்கிரேட்ன்ற ஆப்ஷன் பக்கத்துல ஒரு டாட் இருந்ததுன்னா நீங்க லேட்டஸ்ட் ரிலீஸ் யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். டாலி உங்களுக்கு நீங்க லேட்டஸ்ட் ரிலீஸை யூஸ் பண்ணுங்கன்ற கைடன்ஸ் கொடுக்குதுன்னு அர்த்தம். ரைட்? ஸோ டாலில உங்களுக்கு லேட்டஸ்ட் ரிலீஸ் அப்டேட் பண்ணணும் இல்ல உங்களுடைய TSS எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ரிலேட்டட் சப்போர்ட்ஸ்க்கு நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட மொபைல் நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடியும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த பார்ட்டிசிபேஷன்.